அவர்களே பாருங்க, ஒரு பாம்பு அந்த தகரத்தெல்லாம் கொஞ்சம் அடைச்சி காற்றுல அது ரொம்ப ஆடும், டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும். அப்படி சத்தம் கேட்காமல் இருக்கணும்னு சொல்லி இதில் இருந்து ஒரு கம்பை எடுத்து அதுக்கு சப்போர்ட்டாக வச்சு கட்டி அதை இது பண்ணணும், கட்டணும் அப்படின்னு சொல்லி கம்பு எடுக்க வந்தேன். அது பாம்பு பக்கத்தில் இருந்தால் நான் இந்த ஓலையை மேலே போட்டிருந்தேன். அன்பானவர்களே, கிடக்குல இந்த ஓலையை அதுக்கு மேலே போட்டிருந்தேன். சரியா, அந்த ஓலையை தான் நான் தூக்கி எடுத்திருக்கேன். அதில் தான் தூக்கி எடுத்திருக்கேன். அதனோடய பாருங்கள் பாம்பு எப்படி இருக்குன்னு. என்ன பாம்புன்னு தெரில. தலை எந்த பக்கம் இருக்குது, வால் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரில. அன்பானவர்களே, கர்த்தர் தான் என்ன பாதுகாத்துட்டு வர்றாரு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும். ஏ அப்பா, ஓரளவு சின்ன பாம்பு தான். அன்பானவர்களே பாருங்கள், இடத்த மாற்றிருக்கு. அப்படியே மெதுவாக ஊந்து ஊந்து இடத்த மாற்றுது. ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்ன உடனே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த பாம்பு தப்பிடக்கூடாது. ஏன்னா இது கம்பு இல்லை, அதை தப்ப விட்டுறக்கூடாது. தப்ப விட்டால் அப்புறம் நமக்கும் பயந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்று கொன்னே ஆகணும். சரிங்களா? அதனால் அதை எப்படியாவது தப்பிக்க விட்டுறக்கூடாத அப்படின்னு சொல்லி பார்த்து, இந்த கம்புக்குள்ளே அதை எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்து யோசனை பண்ணி, அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அதை அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போச்சுது. இந்த கம்பை வச்சு பார்க்கலாம், இதே கம்பை வச்சு அப்படியே அந்த நேர் பார்த்திங்கன்னா அந்த நேர் கீழே விழுந்தது. கீழே விழுந்து அப்படியே சுருண்டு கிடந்தது. அப்படியே குத்திட்டேன், இப்படியே வச்சு குத்திட்டேன். அப்படியே வச்சு நல்லா குத்தி நச்சு இறுக்கி அப்படியே அதுக்குள்ளே மண்ணுக்குள்ளே பூத்துட்டேன். சரிங்களா? மண்ணுக்குள்ளே பூத்துட்டேன். நல்லா நெருங்க குத்தி மண்ணுக்குள்ளே பூத்துட்டேன். தப்ப விடலை அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபையினால். சரிங்களா? பெரும்பாலும் பார்த்தோம்னா தப்ப விட மாட்டேன். ஆமாம், சரிங்களா? ஆகவே கொன்று உள்ளே புதைச்சிட்டேன், ஊற்றுட்டேன் அன்பானவர்களே. சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த கூடாரத்தில் அந்த சைடு ஓப்பனாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அன்பானவர்களே. அடைச்சேன் இன்றைக்கி கொஞ்சம். சரிங்களா? இல்லைன்னா மழை பெஞ்சா அந்த தண்ணி ஃபுல்லாக உள்ளே தான் வருது. அந்த ரெண்டு சைட்லேயும், அந்த பக்கமும் இருந்து உள்ளே ஃபுல்லாக உள்ள தண்ணி மழை பெய்யும்போது. அதனால் சும்மா டெம்பரரியாக தூக்கி அடைச்சி வச்சிட்டேன், ஃபஸ்ட்டில் அடைச்சி வச்ச மாதிரி. சரிங்களா? ஏன்னா அப்புறம் பனியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்போம். நடு ராத்திரிக்கு மேலே நல்ல பனி அடிக்குது. அப்புறம் கொசு நீசத்தனமாக இருக்குது. ஆமாம், அநியாயத்துக்கு கொசு விலையும் கட்ட முடியாமல் இருக்கணும் இப்போ. ஆமாம், ஏன்னா என் வண்டியை உள்ளே கொண்டு வர்றதுக்கு வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அதனால் அதை செஞ்சேன். இன்றைக்கி ஆண்டவர் அதை செய்கிறதுக்கு கிருபை தந்தார் அன்பானவர்களே. சரிங்களா? சும்மா டெம்பரரியாக தான் வச்சு அடைச்சிருக்கேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி மழை இல்லை. மத்தியானம் போல் லைட்டாக தூறல் போடுற மாதிரி இருந்தது, அப்படியே போயிடுச்சு அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? கால்வாயில் தண்ணி வந்துருச்சு, குளிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கூடாரத்தை புதுப்பிப்பதற்கு இல்லை, கூடாரத்தை புதுசாகவே
கட்டித்தரதுக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எழுப்பியிருக்கிறார். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதே கூடாரத்தை வெல்டிங் பண்ணி வச்சு எடுத்து இது பண்ணால் சரி கிடையாது. ஏன்னா இது செவரும் சரி கிடையாது, அளவும் சரி கிடையாது, எதுவுமே சரி கிடையாது. அதனால் இதை பிரிச்சுட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அவங்களே சொல்லிட்டாங்க, இது இருக்கட்டும், வேறு பக்கத்தில் வேறு புதுசாக போட்டுடலாம், நல்லா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஒரு ஆட்கள் அதுக்கு பொறுப்பு எடுத்திருக்காங்க. சரிங்களா? அவங்க மூலமாக பொறுப்பு எடுத்துருக்கவங்க மூலமாக வந்து அந்த கூடாரம் போடக்கூடியவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்துட்டு எப்படி போடலாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போயிருக்காங்க. இனி அவங்கக்கிட்ட பேசி அதை இது பண்ணுவாங்க. சீக்கிரமாகவே கூடாரம் புதுசாக, சரிங்களா, ஃபுல்லாக கூலிங் ஷீட்டில் போடுற மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கூடாரத்துக்கு முன்னாடி, சரிங்களா, இந்த இடத்துல தான் போட போகிறோம், முன்னாடி போட போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல தான் கூடாரத்தை போடலாம். ஏன்னா இந்த இடம் தான் கொஞ்சம் உயரமான இடம். கூடாரம் போடுறவங்க அப்படிங்கிறதுனால அவங்க அதுக்குரிய இப்படி அவங்க போட்டு கொடுப்பாங்க, நல்லா போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் கரண்ட்டுக்கும் ஸ்பான்சர் பண்ணதுக்கு ஒரு ஆளை எழுப்பியிருக்காங்க. கரண்ட் எடுக்கிறதுக்கான காரியங்களை பாருங்கள், எவ்வளோ ஆகும்னு விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கி போய் விசாரிச்சுட்டு ஃபஸ்ட்டில் அப்ளிகேஷன் கொடுங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுங்க. ஐபி கான்ட்ராக்டரை வச்சு இது பண்ணி ஃபில்லப் பண்ணி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இடத்த பார்ப்போம். இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பானவர்களே, சரிங்களா? நம்ம இன்றைக்கி ஐபி இந்த லைசன்ஸ் வச்சுருக்கிற அந்த கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சுருக்கவங்கள 2 பேரை கான்டாக்ட் பண்ணேன். 2 பேருமே இன்றைக்கி பார்க்க முடியலை. ஒருத்தங்க வெளியூரில் இருக்கேன்ட்டாங்க, ஒருத்தங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்க. நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்ட்டுருக்காங்க. நாளைக்கு காலையில் போனோம்னா அவங்களே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி எல்லாம் இது பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்குரிய ஃபீஸை கொடுத்துட்டு நாளைக்கு ஆன்லைன் மூலமாக அதை அப்டேட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போய் அந்த ஃபார்மை கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். இப்போவும் கையில் காசுலாம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நேராக வந்துட்டேன். ஆனால் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, சரிங்களா? நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். குறிப்பாக கூடாரத்தை அமைத்து தரவும் மின்சார வசதி ஏற்படுத்தவும் உதவி செய்கிற அருமையான தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுடைய குடும்பத்தினர் கையின் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலை ஜோலிகள், அலுவலக பணிகள், உத்தியோகங்கள், ஊழியங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.